ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 10 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை. விசுவாவசுவருடும் பங்குனி மாதம் 27ஆம் நாள். திதி அஷ்டமி இரவு 11:15 மணி வரை. பிறகு நவமி. நட்சத்திரம் பூராடம் காலை 11:27 மணி வரை. பிறகு உத்திராடம். யோகம் சிவம் மாலை 6:30 மணி வரை. அதன்பின் சித்தம். கரணம் பாலவம் காலை 10:21 மணி வரை. பிறகு கௌலவம் இரவு 11:16 மணி வரை. பிறகு சைதுளை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு ரொம்பவே தாராளமா இருக்க போற நாளுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால காலையிலேயே மனசுல ஒரு பெரிய தெய்வீக அமைதி இருக்கும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு எந்த தடையும் இல்லாம சுபமா முடிஞ்சிடும். உங்களோட தன்னம்பிக்கை இன்னைக்கு பல மடங்கு கூடும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா இன்னைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகளை தைரியமா ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல உங்க திறமைக்கு ஏத்த நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க. குடும்பத்துல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் ரொம்ப சுமூகமா நடக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஒரு சோர்வும் இல்லாம சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுதுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. அனாவசியமான விவாதங்களை தவிர்த்துடுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ பெரிய அளவுல பண பரிமாற்றம் செய்யவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுதுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. அனாவசியமான விவாதங்களை தவிர்த்துருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ பெரிய அளவுல பணப்பரிமாற்றம் செய்யவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கடகராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில நல்ல திருப்பங்கள் நடக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு அரசாங்கம் சம்பந்தமான வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். உங்களுக்குள்ள ஒரு புது தைரியம் பிறக்கும். இருந்தாலும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா நிதானமா போறது ரொம்ப நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். கூட்டுத் தொழில் செய்றவங்களுக்கு பார்ட்னர்கள் மூலமா நல்ல ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த நெருக்கடியும் இல்லாம ரொம்ப அமைதியா வேலைகள் நடக்கும். பணவரவு சீரா இருக்கிறதால குடும்ப தேவைகளை எந்த குறையும் இல்லாம சுலபமா நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி பழைய பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமா தீர்த்துப்பீங்க. ராத்திரி நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பான சிறப்பான நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உற்சாகத்தோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு புது மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு புது முயற்சிகளை தைரியமா கையில எடுப்பீங்க. வியாபாரம் ரொம்ப சிறப்பா சூடு பிடிக்கும், லாபமும் கொட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். பணவரவு உங்களுக்கு எப்பவும் போல தாராளமா இருக்கும். அதனால சேமிப்பை பத்தி இன்னைக்கு நீங்க நல்லா திட்டமிடுவீங்க. குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசி பழைய பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமா தீர்த்துப்பீங்க. ராத்திரி நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி வேலைகள் எல்லாம் ரொம்ப கச்சிதமா முடிய போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு பெரிய வெற்றிதான். இதுவரைக்கும் தள்ளி போன முக்கியமான வேலைகள் எல்லாம் இன்னைக்கு வேகம் பிடிக்கும். பேச்சாற்றலால பல காரியங்களை ரொம்ப சுலபமா சாதிச்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா முதலீடு செய்யலாம். ரொம்ப நாளா தயங்கி நின்ற முடிவுகளை இன்னைக்கு தைரியமா எடுக்கலாம். கணக்கு வழக்குகள்ல ரொம்ப சரியா இருப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பழு எல்லாம் குறைஞ்சு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். பணவரவு ரொம்பவே திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல கடந்த சில நாளா இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க பேச்சை குறைச்சிக்கிட்டு அன்பால எல்லாரையும் அரவணைப்பீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தைரியமா திட்டமிடலாம். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வெல்லாம் பறந்து போய் ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா ஒரு கொண்டாட்டமான மனநிலையில இருக்க போற நாளுங்க. உங்க ராசிநாதனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால காலையில எழுந்ததுமே ஒரு புது பொலிவோட இருப்பீங்க. மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அமோகமா கொட்டும். அழகு சாதன பொருட்கள், துணிமணி வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான விற்பனை நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைஞ்சு மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மகிழ்ச்சியான பரிசு கொடுப்பாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உறுதியா எதையும் சாதிச்சு காட்டுற தைரியம் இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உத்வேகம் உங்க மனசுல பிறக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சவாலை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா முறியடிச்சு வெற்றி காண்பீங்க.
உங்க செயல்பாடுகள் ரொம்ப அதிரடியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. கட்டிடப் பொருட்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகி போகும். பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். சொந்த ஊருக்கு போறதுக்கான பயண திட்டங்களை போடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனச புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அது குடும்பத்துல பெரிய அமைதியை தரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடி நினைத்த காரியங்களை நேர்த்தியா முடிக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி வந்து சேர்ந்து மனச ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் ரொம்ப சிறப்பா சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு முழுமையா தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷமான சூழல் நிலவும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியா இருப்பீங்க. வீட்ல ரொம்ப அமைதியான தெய்வீகமான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்க உழைப்ப பார்த்து மத்தவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலதமா உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. உங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய பல பேர் முன்னாடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்றை இன்னைக்கு நிறைவேற்றி மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீராயிருக்கும். மாலை நேரத்துல நல்லா ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடி நினைத்த காரியங்களை நேர்த்தியா முடிக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி வந்து சேர்ந்து மனச ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சோர்வு விலகி ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் லாவெண்டர். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமா ஒரு புது நம்பிக்கையோட இருக்க போற நாளுங்க.
வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால காலையில எழுந்ததுமே சுறுசுறுப்பா உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி வெற்றிக்கான வழி உங்க கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். நீங்க செஞ்ச வேலைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால உங்க சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் நடக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து பல நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.